ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஒரு பெரிய கேப் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 10 டேஸாக வந்துட்டு வீடியோவே நான் போடலை. ஊருக்கு போயிருந்தோம். அண்டு நம்ம சம்மர்னாலே எல்லாருமே ஊருக்கு போயிருப்போம் இல்லையா? வந்துட்டோம், ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே டூர் போனோம், எந்தெந்த ஊர் போனோன்றதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக நெக்ஸ்ட் vlogல வந்து கொடுப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து பிரிக்கிறேன். இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் பாரிஸில் வாங்கினது தான். ஸோ ரேட் வந்து உங்களுக்கு 400 சம்திங் அப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ் தான். இது வந்து இந்த மாதிரி 4 பார்ட்டிஷன் பிரிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஹேர் டைட்டாக இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் உள்ளே வந்து ஒரு சைடிஷ் பாக்ஸு ஸ்டீலில் தான் வருது உள்ளே உங்களுக்கு. குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சைடிஷ் இந்த பாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம தேவையில்லைன்னா நம்ம வேறு ஏதாவது பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் சைடிஷ்க்கு மட்டும். ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. நல்ல ஒரு ரிச்சான ஒரு க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது. இந்த கலரே பிடிச்சிருக்கு எனக்கு. மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வருது. 400 தான். எனக்கு ஞாபகம் இல்லை எந்த ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து நான் சொல்லியிருப்பேன். சரியா ஞாபகம் இல்லை. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் சரவணா ஸ்டோரில் வாங்கினோம். பாட்டில் அந்த மற்ற இந்த லஞ்ச் பாக்ஸ் மட்டும் வந்து வெளியே வாங்கினது. இது வந்து பையனோடது. ஸோ இப்போ பொண்ணுது காமிக்கிறேன். இது வந்து பொண்ணோடது. இதுவும் அதே மாதிரி 4 பார்ட்டிஷன், இந்த மாதிரி 4 இது ஓப்பன் லாக் வருது. அவங்களது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வருது இந்த மாதிரி. ஆனால் பட் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுக்கிட்டா. அதனால சரி இப்படியே வாங்கியாச்சு அவளுக்கு. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாகவே வந்து அவங்க லாங்குவேஜில் தான் இருக்குது. ஒன்றுமே புரியலை. இங்கிலீஷில் இருக்குது. ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டீலு, கீழே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க நல்லா. ஸோ இங்கே வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். சாப்பாடு இது மாதிரி சைடிஷ் வந்து ஒரே பாக்ஸ்லேயே வந்து அடங்கிடும் உங்களுக்கு. ஸோ அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு அவள் வந்து இதை எடுத்துக்கிட்டா. பையனுக்கு வந்து அது இதுவும் ஒரு மாதிரி இது க்ரீன் கலராக என்னென்னு தெரியல எனக்கு. இந்த மயில் க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி கலராக என்னன்னு தெரியல. பட் நல்லா இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ 4 பக்கம் வந்து ஓப்பன் வருது. ஸோ இதுவும் அதே சேம் ரேட்டு தான், 400 தான். ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினது. ஸோ கடை நம்ம மறந்து போயிடுச்சு, சரியா ஞாபகம் இல்லை. கொஞ்சம் நாள் ஆகுது, முன்னாடியே வந்து வாங்கி வச்சிட்டோம். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில். இது ஆக்சுவலாக ஓசி ப்ராடக்ட். ஏன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டன் கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க. இப்படியே வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். நல்லா ஸ்டீல் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இந்த டேக் வந்துருக்கு. ஸோ நல்லா 1 லிட்டர் பாட்டில் நல்லா பெருசாகவே வந்து இருக்குது. இவ்வளோ பெருசாகவே இருக்குது. ஸோ சூப்பர் ஒர்த்துன்னு சொல்லுவேன். இது நிறைய ஸ்கூலில் வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அலோடு இல்லை இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இது நல்லா வந்து ஒர்த்தாக இருக்கும். ஓசிலேயே வந்து கிடச்சிருச்சு. ஸோ 2 பேருக்குமே 2 வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து வாட்டர் பாட்டிலும், அதுவும் இல்லாமல் நான் லாஸ்ட் இயர் வந்து காமிச்ச வாட்டர் பாட்டிலே வந்து நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா அதுக்கும் முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் வந்தது. அதனால் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தனால போன வருஷம் வாங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதுவுமே இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ பசங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பையனுக்கும் அதே தான். அதை பாருங்க, அந்த பேர் கூட அவங்க தேங்க்யூன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 2 வந்து கிடச்சிருக்கு. பொண்ணு பையனுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓசியில் கிடைச்சதை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து பவுச் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது தான். சரவணா ஸ்டோரில் வந்து போயிட்டு வாங்கியிருந்தேன். க்யூட்டாக இருக்குல்ல, பர்பிள் கலரில். பர்பிள் கலர்னாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது யாருக்கு வந்து போகும் அப்படின்ட்டு. என் பொண்ணுது தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுவே வந்துட்டு ஸ்டார் மாதிரி இருக்குது. இந்த ஓப்பனு ஜிப்பு உள்ளே வந்து இப்படி இருக்குது. பெண்ணெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஜிப்பு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, குட்டியாக டிஷ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. என் பொண்ணு வந்து அவசரப்பட்டு ஆல்ரெடி பிரிச்சுட்டா. இது சின்னதாக வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வெட் டிஷ்யூ மாதிரி நம்ம வந்து தொடச்சிக்கிறதுக்கா. இது இவ்வளோண்டு இருக்குது. வாசனைலாம் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு பிரிச்சுடுச்சு அவசரப்பட்டு. அதனால் நான் இது உள்ளே வைக்கிறேன். நல்லா இருக்குது இது. இதோட ரேட் வந்து இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான், 265 ரேட்டு.
ஆனால் குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இதுவே வந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக. ஸோ இது ஒன்று, இது வந்து பொண்ணுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பையனோடது. இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது யார்? சைபர்ட்ரான் போட்டிருக்கு, ரோபோமேன் மாதிரி இருக்காரு. இதுவும் அதே சேம் குவாலிட்டி, அதே சேம் பிராண்டு தான், அதே தான் அவனுக்கும். உள்ளே வந்து ப்ளூவில் வருது, மேலே வந்து பிளாக் கலரில், செம்மையாக இருக்குது. அதே தான் ரேட்டு, அதே தான் 265 ரேட்டு. அவன் வந்து நல்ல குவாலிட்டி, ஆனால் சூப்பராக இருக்குங்க, இது செம்மையாக இருக்குது, ஒர்த்து. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் பேக் கூட நான் வாங்கலை, லஞ்ச் பேக் வாங்கலை. எல்லாமே லாஸ்ட் இயர் வாங்கினதே வந்து நல்லா இருக்குது, அதனால் நாங்கள் வந்து தேவையில்லாமல் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சமாக ஸ்டேஷ்னரி கண்டிப்பாக வந்து கம்பல்சரி தேவைப்படும், ஏன்னா பெண்ணெல்லாம் வந்து அப்பப்போ காலியாகும், ஸ்கேல் உடஞ்சிரும். அதனால் நிறைய அதை மட்டும் வந்து நாங்கள் நிறைய வந்துட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். மற்றபடி வேறு எதுவுமே வந்து புதுசாக வந்து வாங்கலை. ஸோ இது வந்து ஸ்கேல் வந்து வாங்கியிருக்கோம். 2 இது வந்து வருது. ஒரு இதில் வந்துட்டு ஆமாம், இது வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்கேல் தான் வந்து வாங்கியிருந்தோம். சைஸ் வந்து இது 15 சென்டிமீட்டர் இது, இந்த சைஸு. ஸோ இது ஒரு பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 10 வந்து வரும். ஸோ அந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு பாக்ஸ் வந்து 50 rupees வருது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்மால் சைஸ் தான் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா தொலைச்சிருவாங்க, பொண்ணு கூட தொலைக்க மாட்டா, என் பையன் இருக்கான் பாருங்க, அப்பப்போ தொலைச்சிட்டு வந்துடுவான். வீட்லேயே எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கூடாது, அதனால் 2 பாக்ஸாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ கேம்லின் பிராண்டு தான் இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பென்சில் தான் வந்து ஒரு இது வந்து அப்சராது, இன்னொன்று வந்துட்டு டாம்ஸ் பிராண்டுது. இது வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த கலர் கலராக வந்து இருக்கும். இது அப்சராதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஷார்ப்னர் அண்ட் ஒரு எரேசர் வந்து ஃப்ரீயாக வரும். அண்ட் இதில் வந்து 10 பென்சில் வந்து வருது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 rupees இது அப்சராது. ஸோ டாம்ஸ் இது வந்துட்டு அதுவுமே அதே தான், 10 பென்சில் வந்து இது வந்து 60 rupees. இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்னர் எரேசர் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து வந்துடும். இது கலர் கலராக வரும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே என்ன நியான் கலர் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்று, அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்மு தான், ஃபெவிஸ்டிக் வந்து வாங்கியிருக்கோம். இதிலே வந்து சைஸு, இது ஒரு சைஸு 2 வாங்கியிருக்கோம். இந்த சைஸில் ஸ்மால் சைஸில் வந்து 2 வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 50 rupeesங்க, 25 கிராம். இது பெருசு ஒன்று வந்துட்டு 50 rupees. ஸோ 2 பீஸ் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு 10 rupees தான். இது சின்னது 10 ரூபா தான். இது வந்து ஸ்கூலுக்கு வந்து பசங்க ஹேண்டியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம், பேக்லேயே வந்து போட்டு பவுச்சில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுக்கு எதனா அங்கே வந்து பண்ணணும்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து வாங்கியிருந்தோம். 2 பேர் இருக்கனால 2 அப்படி வாங்கிடுறோம், பிரச்சனை வரக்கூடாதுன்னு. வீட்டில் எதனா அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, எந்த ஒர்க் பண்ணாலும் அதுக்கு வந்து யூஸ் ஆகும்ட்டு இது 2 அது 2 வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்மு வந்துட்டு ஃபெவிகால் வந்துட்டு 2. இந்த பாட்டிலே பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக க்யூட்டாக. ஸோ சின்னது ஒன்று பெருசு ஒன்று வாங்கினோம். இது வந்து 120 கிராமு, 60 rupees. இது வந்துட்டு 25 rupees, 50 கிராம். இது 120 கிராம், இது 50 கிராம். ரொம்ப குட்டியோன்னு இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் இதுலேருந்தே வரும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேணான்னு என் பொண்ணு சொன்னால். அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டல, அதனால் இது 2 வாங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட்னர் தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று பொண்ணுது, ஒன்று பையன். இந்த டாம்ஸ் ஒன்று, கேம்லினில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து டாம்ஸ் கம்பெனி ஒன்று, கேம்லின் கம்பெனி ஒன்று வாங்கியிருக்காங்க இவங்க. 25 rupees இது டாம்ஸ். இதுவுமே அதே தான், 25 rupees தான் ஒயிட்னர். இது 2 வந்து வாங்கியிருக்காங்க, ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெல் பென்னு தான். ஜெல் பென்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கோம், வேறு இது. பட் செல்லோ பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையுமே வேறு இது அந்த மேலே இது மட்டும் மாறும், அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா ஜெல் பென் வந்து நிறைய தேவைப்படும். லாஸ்ட் இயரே என் பொண்ணு வந்து எழுதி நான் போட்ட லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அது வந்து நிறைய இது வந்து ஓவரு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த 1 இயருக்கு தான் வந்து சேர்த்து வந்து வாங்குவோமே தவிர நடுவில் வாங்கணும்னு வாங்க மாட்டோம். அப்போவே வந்து பசங்களுக்கு பத்தலை, காலி ஆகிட்டு நான் திரும்பவும் 2 வாட்டி வந்து நடுவில் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அது வந்து நாங்கள் ஹோல்சேலில் போயிட்டு நாங்கள் பாரிஸில் ஹோல்சேலில் போய் வாங்கி வந்து கொடுத்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பத்தாது ஜெல் பென் மட்டும். ஏன்னா பசங்க கம்மியாக ஒன்றும் எழுதலை, அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும், எக்கச்சக்கமாக தேவைப்படும். என் பொண்ணு எழுதிட்டே தான் இருப்பாள். ஸோ லாஸ்ட் இயர் அப்படின்னும் போது இப்போ 1 இயர் பிஃபோராக போயிட்டா ஒரு கிளாஸு, இன்னமும் நிறைய இன்னும் தேவைப்படும். அதனால் நிறைய ஜெல் பென் வந்து வெரைட்டியாக வந்து வாங்கியிருக்கோம்.
ஸோ இது வந்து நார்மலாக வர ஒரு ஜெல் பென் தான், செல்லோ பிராண்ட். இது 35 rupees. இது 5 பீசஸ் வந்து வருது. இதில் வந்து ப்ளூ இங்க் தான் 3 வந்து வாங்கிடணும் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான், இதுவும் ஜெல் பென் தான், இதுவும் செல்லோ பிராண்டு தான். அதே 35 rupees தான். 5 பீசஸ் வந்து 35 rupees. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எப்போவுமே இதை தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த ஒரு மாதிரி டாட்டா வரதில்ல, இந்த இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே செல்லோ பிராண்டு தான். ஸோ இதில் வந்து ஒரு 3 வந்து வாங்கியிருந்தேன். 2 பேருமே பெண்ணு யூஸ் பண்ணுறதுனால வந்து கடன்னு சீக்கிரம் வந்து காலி ஆகிடும். ஸோ அதான், ஏன்னா வீட்டுக்கு ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணணும்னா பால் பென் வந்து அது நிறைய பஞ்சாக வாங்கி வச்சுருக்காங்க அவங்க ஆல்ரெடி. அதனால் இந்த தடவை வெறும் இந்த பெண்ணு மட்டும் நாங்கள், ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பால் பென் கூட நான் உங்களுக்கு வந்து வ்ளாகில் போட்டுப்பேன். ஏன்னா அவருக்காக நான் வந்து வாங்கணும், அதுவே நிறைய இருக்கனால வாங்கலை. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஜெல் பென் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பால் பென், இது ஒன்று மட்டும் எடுத்துருக்காரு ஹஸ்பண்ட். 21 rupees. 5 பீசஸ் வந்து இருக்குது. இந்த கலரே அழகாக இருக்குமா, லைட் கலரில் சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸ்லாம். ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஜெல் பென் செட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு 10 இருக்குங்க, 100 rupees. அதாவது ஒரு பென் வந்துட்டு 10 rupeesன்ற மாதிரி வருது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் தான் வந்து ஹஸ்பண்டை வந்து எடுக்க சொல்லி சொன்னேன். இந்த கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாத்தையுமே 2 வருது. 2 பேருமே ஆளுகளுக்கு 2 வந்து எடுத்துக்கலாம். அதை பாருங்கள் நல்லா இருக்குது. இதுவுமே செல்லோ பிராண்டு தான் ஜெல் பென். ஸோ எல்லாத்தையுமே ஒரு கலர் வருது. ஒரு பென்னு வந்துட்டு 10 rupeesன்ற இதுவில் வந்து போட்டிருக்காங்க. 10 பென் இருக்குது, 100 rupees வந்து வருது இது. ஸோ இதுவே ஒன்று வாங்கியிருந்தோம். ஜெல் பென் இது வந்துட்டு ஃபுல்லாக ப்ளூ இங்க்கு. இது வந்து 10 பீசஸ் இருக்குது, அதே தான் 100 rupees. இது வந்து பிளாக் ஜெல் பென். இதுவும் வந்துட்டு 10 பீசஸ் 100 rupees. இதே வந்து கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு, ரெட்டு, பிளாக், க்ரீனு அந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ளூ தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேராக தான் வந்து பிளாக். அதனால் பிளாக் வந்து சும்மா ஒரு இது போதும் அப்படின்றதுனால வாங்கியிருக்கோம். தேவைப்பட்டால் நடுவில் வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அதனால் இது 2. நெக்ஸ்ட் வந்து கேட்ரேஜ் பென்னு, ஃப்ளேர் கம்பெனி தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹுட்டில் வந்து வர மாதிரி இருக்குது. ஹுட்டு கிடையாது ஆக்சுவலாக, அது அந்த மேலேயே போட்டிருப்பாங்க ஹுட்டின்னு சொல்லிட்டு. ஹுட்டு கிடையாது, பட் ஹுட்டு மாதிரியே வந்து வருது அந்த இது. ஸோ 3 கேட்ரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பென்னு வந்து வருது. இது வந்து நீங்கள் வந்து இங்கு வந்து ஊற்றி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் இங்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் போட்டு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்ரேஜ் போட்டு யூஸ் பண்ணாலும் 2 in 1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பென்னு. இதில் வந்து இந்த கலர் மட்டும் உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆகும். ஒவ்வொரு கலர் வந்து மாறுது. நான் வந்து 4 கலர் வாங்கியிருந்தேன். இது பிங்க் ஒன்று, கிரே ஒன்று, அண்ட் பிளாக் கலர் ஒன்று, அண்டு ஒரு மாதிரி இது பிஸ்தா க்ரீன் மாதிரி. ஸோ 4 வந்து வாங்கியிருந்தேன். இது ஒன்று வந்துட்டு உங்களுக்கு 54 rupeesங்க, 54 ரூபாய் இந்த ஒரு பீஸ் ரேட் வந்து. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பொம்மைலாம் போட்டு வந்து வாங்குவாங்க பசங்க. என் பையன் வந்து பொம்மைலாம் தான் போட்டு வாங்குவான், ஹல்க் பொம்மை, ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் போட்டு வாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் ஹையர் கிளாஸ் அவங்க போகும்போது என்ன ஆகுது, அது ரொம்ப டீசெண்டாக பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சட்டலாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து போயிடலாம் அப்படின்னு. ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கேட்ரேஜ் பண்ண வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது சரவணா ஸ்டோரில். ஸோ நாங்கள் வந்து மந்த் எண்டில் தான் ஆக்சுவலாக பர்ச்சேசிங்கே போனோம். நிறைய பேர் அப்போ தான் வந்து பர்ச்சேசிங்கே வந்திருக்காங்க. அவ்வளோ கூட்டம் சரவணா ஸ்டோரில். அதனால் நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டே போகல. நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு கடகடன்னு எதாவது தேவையோ, ஏன்னா கொஞ்சம் தானே திங்ஸு டக்குன்னு எடுத்துகிட்டு பேக் வாங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பசங்களை கூட்டிகிட்டு போயிருப்போம். பேக்லாம் வாங்க வேண்டியது இல்லைன்றதுனால நாங்கள் வெறும் இது மட்டும் தானேன்ட்டு நாங்களே போயிட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கவர் பேக்கெட், இது எல்லாமே வந்துட்டு ஹஸ்பண்டோடது. அவருக்கு தேவைப்படும்னு சொல்லி கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பேக்கிங் ஐட்டம்ஸு, அப்புறமா லெட்டர்ஸ் எதனா வந்து போஸ்ட் பண்ணணும் அதுக்காக வாங்கியிருக்காரு. இது வந்துட்டு இந்த மாதிரி வரும்ல பேக் பண்ணுறது, இந்த க்ரீன் கலரில் திக்காக வரும்ல அது, 4 rupees இது ஒன்று. ஸோ இதில் வந்து ஒரு 5 pieces என்னமோ வந்து எடுத்திருக்காரு நிறைய. அண்ட் அதுலேயே வந்துட்டு பெருசு உங்களுக்கு, அதுலேயே வந்து பெரிய சைஸ் வந்து வருது. இது வந்து 5 rupees, 1 rupees தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. அதில் ஒரு 5 pieces வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது வந்துட்டு ப்ரௌன் கலரு கவர். இது வந்து ஒரு பஞ்ச் அப்படியே வந்து எடுத்துட்டாரு. ஸோ 42 rupees. இது அப்படியே மொத்தமாக வந்து 42 rupees. உள்ளே எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியலனா நிறைய தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா லெட்டர் போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்னாக்கா தேவைப்படும் அவருக்கு நிறைய இதெல்லாம். ஸோ அதுக்காக வந்து வாங்கி வச்சுருக்காரு. ஸோ இதுதான், அவ்வளோதான் இந்த வீடியோ. குட்டியாக கொஞ்சமான திங்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். போன வருஷம் சொன்னவங்களுக்குலாம் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன திங்ஸாக தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஐயோ சாரி,
கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆசையாக இருக்கும். என்ன திங்ஸ் போடலாம், நீங்கள் எதனா கேட்டால் கூட என்னால் வாங்கி அதை உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க முடியும், காமிக்க முடியும். ஸோ அதனால் கண்டினியூஸாக வந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.